ஓம் சாந்தி. முரளி டேட் 17/4/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த ஆன்மீக ஆஸ்பத்திரி உங்களை அரை கல்பத்திற்கு எப்போதும் ஆரோக்கியமிக்கவராக ஆக்கக்கூடியது. இங்கே நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகி அமருங்கள். இன்றைய கேள்வி, வேலை, தொழில் முதலியானவைகளை செய்து கொண்டிருந்தாலும் தந்தையின் எந்த வழி புத்தியில் நினைவு இருக்க வேண்டும்? பதில், நீங்கள் எந்த சாக்கார ரூபத்தில் அல்லது ஆக்கார ரூபத்தில் இருப்பவரையும் நினைவு செய்யாதீர்கள் என்பது தந்தையின் வழியாகும். ஸ்தூல உடலுடைய, சூக்ஷ்ம உடலுடைய யாரையுமே நினைவு செய்யாதீங்க அப்படின்னு பாபாவுடைய வழி. ஒரு தந்தையின் நினைவில் இருந்தால் பாவ கர்மங்கள் அழியும். இதில் நேரம் இல்லை என யாரும் சொல்ல முடியாது. அனைத்தையும் செய்தபடி இருந்தாலும் கூட தந்தையின் நினைவில் இருக்க முடியும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தையின் காலை வணக்கம். காலை வணக்கத்திற்கு பிறகு குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது, தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா நம்ம எல்லாருக்குமே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நினைவு செய்யுங்க, தந்தைய நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓ பதீத்த பாவனா, வாருங்கள் என அழைக்கவும் செய்கின்றனர். தந்தை முதலிலேயே ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆத்மாவனுடைய தந்தையை நினைவு செய்யுங்க. ஆன்மீக தந்தை அனைவருக்கும் ஒருவரே ஆவார். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருத்தர் தான். தந்தை ஒருபோதும் எங்கும் நிறைந்தவர் என கூறப்படுவதில்லை. அப்பா அப்படின்னா அவர் எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆன்மீக தந்தைன்னா எல்லா ஆத்மாக்களையும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் ஒருத்தர் தான் அப்பா. அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லப்படுவதில்லைங்கிறாரு. ஆக எவ்வளவு முடியுமோ குழந்தைகளே, அவ்வளவு முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒரு தந்தையை தவிர எந்த சாக்காரத்தில், அதாவது ஸ்தூலத்தில் இருப்பவரையோ, உடலோட இருக்கக்கூடியவர்களையோ, ஆக்காரத்தில் சூக்ஷ்ம உடலில் இருப்பவரையோ நினைவு செய்யாதீர்கள். இது முற்றிலும் சகஜமானது தானே? இது கஷ்டம் இல்ல தானே? சுலபம் தானே ஒரு பாபாவை நினைக்கிறது? மனிதர்கள் நாங்கள் மிகவும் பிஸியாக, வேலைகளில் மும்பரமாக இருக்கிறோம், நேரமே இல்லை என்று சொல்கின்றனர். ஆனால் இதில் நேரம் எப்பொழுதும் இருக்கவே செய்கிறது. சிவ தந்தைய நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னே நீங்க சொல்ல முடியாதுங்கிறாரு. இதுல நிறைய நேரம் இருக்கு. இதுக்காக நீங்க ஒரு இடத்துலதான் போய் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய வேலைகளை செய்துகிட்டு இருந்தாலும் ஒரு தந்தைய மனதால நினைங்க. தந்தை யுக்தியை சொல்கிறார். தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் நம்முடைய பாவங்கள் பஸ்பமாகும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நம்மளுடைய ஆத்மால இருக்கக்கூடிய, அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள் போகணும் அப்படின்னா பாபாவுடைய நினைவை தவிர வேற வழியே கிடையாது. இது முக்கியமான விஷயமாகும். வேலை, தொழில் முதலியானவைகளுக்கு தடை ஏதும் இல்லை. பாபா வேலை செய்யாதீங்க, தொழில் செய்யாதீங்க அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. உங்களுடைய வேலைகளை செய்யுங்க, தொழில் செய்யுங்க, ஆனா மனதால என்ன நினைங்கிறார். அவை அனைத்தும் செய்தபடியே தந்தையை நினைவு செய்வதன் மூலமே பாவ கர்மங்கள் அழியும். நாம் பத்தீத்தர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கின்றனர். உலகத்துல நாங்க தூய்மையற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, தேவதைகளுக்கு முன்னாடி போய். அப்ப நாங்க தூய்மை இல்லாதவர்கள் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. சாது, சன்னியாசிகள், ரிஷிகள், முனிகள் முதலான அனைவரும் சாதனையில் ஈடுபட்டுள்ளனர். எதுக்காக? தன்னை தூய்மைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை ஆண்டுகளாக அவங்க தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பகவானை சந்திப்பதற்கான சாதனை செய்யப்படுகிறது. கடவுளை அடையணும் அப்படின்னு அவ்வளோ சாதனை பண்றாங்க ஆண்டுகளாக. அதுவும் எதுவரை அவருடைய அறிமுகமே இல்லையோ அதுவரை அவரை சந்திக்க முடியாது. அவர் யாரு, எங்க இருக்கிறாரு அப்படின்னு எது வரைக்கும் தெரியலையோ, எவ்வளவுதான் ஆண்டு காலமா உட்கார்ந்து தவம் பண்ணாலும் அவரை நம்ம அடைய முடியாது. தேகத்தின் அறிமுகம் அனைவருக்கும் உள்ளது. இந்த உடலை பத்தின அறிமுகம் எல்லாருக்குமே இருக்கு. பெரிய பொருளின் அறிமுகம் சட்டென்று ஆகிவிடுகிறது. ஒரு பெரிய பொருள் இருக்குது அப்படின்னா அதை பத்தி அறிமுகம் எல்லாருக்குமே சீக்கிரம் கிடைச்சிடுது. ஆத்மாவின் அறிமுகத்தை தந்தை வரும்போதுதான் புரிய வைக்கிறார். நாம எல்லாருமே ஒரு ஆத்மா அப்படின்னு சுபாபா வந்துதான் நமக்கு புரிய வைக்கிறாரு. இப்ப இந்த உடலை பத்தி சொல்லணும் அப்படின்னா
இன்னைக்கு எவ்வளவு பேரு சொல்றாங்க, தனித்தனியா பாற்றா பிரிச்சு பிரிச்சு எல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லாருமே ஒரு உயிர், இந்த உயிர் தான் இந்த உடலை இயக்கிட்டு இருக்கு. உயிர் ஒரு சக்தி, உயிர்ல மனசு, புத்தி, சம்ஸ்காரம் எல்லாமே இருக்கு அப்படின்னு யாராவது பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்களா? அது எல்லாத்தையுமே ஒரு சிவபாபா தான் நமக்கு சொல்றாரு. ஆத்மா மற்றும் சரீரம் என 2 பொருட்கள் உள்ளன. ஆத்மா ஒரு நட்சத்திரம் போன்றது, மேலும் மிகவும் சூக்ஷ்மமானது. அதனை யாரும் பார்க்கவும் முடியாது. ஆத்மாவை இந்த கண்ணால நம்ம பார்க்க முடியாது. ஆக இங்கே அமரும் பொழுது ஆத்மா அபிமானி ஆகி அமர வேண்டும். நான் ஒரு ஆத்மா அப்படின்னு அந்த ஒரு உணர்வுல இங்க அமருங்க. இதுவும் கூட ஒரு மருத்துவமனை அல்லவா? அரை கல்ப காலம் எப்பொழுதும் ஆரோக்கியம் மிக்கவராக ஆவதற்கானது. இதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல் தான். இந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம இறைவனை நினைக்கிறது, அதுதான் இங்க நமக்கு வைத்தியம். இதன் மூலமா அரை கல்பத்துக்கு 2700 வருடத்திற்கு நமக்கு வியாதியே வராது. ஆத்மா அழிவற்றது, ஒருபோதும் அழியாதது, அனைத்தும் நடிப்பே, ஆத்மாவனுடையதே ஆகும். எல்லா ஆக்டர்ஸ்ங்கிறது யாரு? ஆத்மாதான். இந்த உடல் அப்படிங்கிறது நம்மளுடைய வேடம். நம்ம ஆத்மாதான் இந்த உடல் மூலமா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் ஒரு பொழுதும் அழிவதில்லை என்று ஆத்மா சொல்கிறது. நம்ம ஆத்மா நமக்கு அழிவுங்கிறதே கிடையாது. இவ்வளவு ஆத்மாக்கள் அனைவருமே அழிவற்றவர்கள். உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனை கோடி ஆத்மாக்கள் இருக்காங்க. எந்த ஆத்மாவுக்குமே அழிவு கிடையாது. உடலுக்கு தான் அழிவு இருக்கு. சரீரம் அழியக்கூடியது. ஆத்மாக்கள் ஆகிய நாம் அழிவற்றவர்கள் என்பொழுது இப்போது உங்கள் புத்தியில் பதிந்திருக்கிறது. இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள், நமக்கு அழிவே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுட்டோம். ஏன்னா பாபா நமக்கு புரிய வச்சுட்டாரு. நாம் 84 பிறவிகள் எடுக்கிறோம். இது நாடகம். இதில் தர்ம ஸ்தாபகர்கள் யார் யார் எப்பொழுது வருகின்றனர், இந்த நாடகத்துல மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள், மற்ற தர்ம தலைவர்கள் யார் யாரு எந்தெந்த நேரத்துல வராங்க, எத்தனை பிறவிகள் எடுப்பார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். 84 பிறவிகள் என பாடப்படுபவர்கள் கண்டிப்பாக ஒரு தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருப்பர். 84 பிறவிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னா அவங்க ஆரம்பத்தில இருந்து வரக்கூடியவர்கள். அப்ப அவங்க எல்லாருமே ஒரே தர்மத்தை சேர்ந்தவர்கள். அனைத்து தர்மங்களுமே ஒரே சமயத்தில் ஒன்றாக வருவதில்லை. நாம் மற்றவர்களுடைய கணக்கை ஏன் எடுக்க வேண்டும்? நம்ம ஆரம்பத்தில இருந்து வரணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க முயற்சி செய்யுங்கிறார். இன்னென்ன சமயத்தில் தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றனர். பிறகு அவர்களில் வளர்ச்சி ஏற்படுகிறது. அனைவரும் சத்தோ பிரதானத்தில் இருந்து தமோ பிரதானம் ஆகத்தான் வேண்டும். எந்த மதமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முதல்ல வரும்பொழுது தூய்மையாக தான் இருக்காங்க. கடைசியில எல்லாருமே என்ன பண்ணி ஆகணும்? தமோ பிரதானம் ஆகிதான் தீரணுங்கிறாரு. உலகம் தமோ பிரதானமாக ஆகும் பொழுதுதான் தந்தை சத்தோ பிரதானமான சத்தியுகத்தை உருவாக்குகிறார். பாரதவாசிகளாகிய நாம் தான் பிறகு புதிய உலகில் ராஜ்யத்தை ஆள்வோம். வேறு எந்த தர்மமும் இருக்காது. குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் யாருக்கு உயர்ந்த பதவி பெற வேண்டி உள்ளதோ அவர்கள் அதிகமாக நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்வார்கள். மேலும் பாபா நான் இவ்வளவு நேரம் நினைவில் இருந்தேன் என்ற செய்தியும் எழுதுகின்றனர். பலர் வெட்கத்தின் காரணமாக முழு செய்தியையும் எழுதுவதில்லை. பாபா என்ன சொல்வாரோ என நினைக்கின்றனர். ஆனால் தெரிந்து விடுகிறதல்லவா, ஒருவேளை நீங்கள் படிக்காவிட்டால் ஃபெயிலாகி விடுவீர்கள் என பள்ளியில் ஆசிரியர் மாணவர்களிடம் சொல்கிறார்கள் அல்லவா. பாபா என்ன சொல்லுவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு சில குழந்தைங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா பாபாவுக்கு தெரிஞ்சு போயிடுது இல்லையா. ஒரு ஆசிரியருக்கு மாணவருடைய மனநிலை, மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அது போல பாபா நம்மளுடைய ஆசிரியர், நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லலைனாலும் தெரிஞ்சு போயிடுது இல்லையா. லௌகிக்க தாய் தந்தை கூட குழந்தைகளின் படிப்பில் இருந்து மிகவும் பெரிய பள்ளி என புரிந்து கொள்கின்றனர். ஒரு குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அப்ப அந்த ஸ்கூல் ஒரு பெரிய ஸ்கூல், அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த அப்பா அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே வரிசை கிரமமாக அமர வைக்கப்படுவதில்லை, புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது. வரிசை கிரமமாக உள்ளனர் அல்லவா. பாபா சொல்றாரு அந்த ஸ்கூல்லயாவது வரிசை கிரமமா அமர வைக்கப்படுறாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி அமர வைக்கப்பட முடியாதுங்கிறாரு. ஆனா புத்தியால புரிஞ்சுக்க முடியும் குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறாங்க. அப்பாவுக்கு தெரியும் இல்லையா, ஆசிரியருக்கு தெரியும் இல்லையா.
இப்போது பாபா நல்ல நல்ல குழந்தைகளை எங்காவது அனுப்பி வைக்கிறார். சேவா செய்யக்கூடிய நல்ல குழந்தைகளை இங்க போய் சேவா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அவர்கள் அங்கே செல்கின்றனர். அப்பொழுது இன்னொருவர் எங்களுக்கு மகாரதை தேவைப்படுகிறார் என எழுதுகின்றனர். எனும் பொழுது அவர் நம்மை விட புத்திசாலி, பெயர் புகழ் வாய்ந்தவர் என புரிந்து கொள்கின்றனர். வரிசை கிரமமாக இருக்கவே செய்கின்றனர் அல்லவா? கண்காட்சிகளிலும் பலவிதமானவர்கள் வருகின்றனர். அப்பொழுது சோதனை செய்வதற்காக வழிகாட்டிகளும் தயாராக இருக்க வேண்டும். எக்ஸிபிஷன் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அங்க பலவிதமான மனிதர்கள் வருவாங்க. யார் யார் எப்படிப்பட்ட மனிதர்கள் வராங்க அப்படின்னு அதை சோதனை பண்றதுக்கு, செக் பண்றதுக்கும் சில பேர் நம்ம பாபா குழந்தைங்க இருக்கணும் அப்படிங்கிறார் பாபா. அப்பொழுது சோதனை செய்வதற்காக வழிகாட்டிகளும் தயாராக இருக்க வேண்டும். வரவேற்பவர்கள் இவர் எவ்விதமான மனிதர்கள் என அறிவார்கள். அப்பொழுது இவருக்கு புரிய வையுங்கள் என செய்கை காட்ட வேண்டும். முதல் தரம், இரண்டாம் தரம், மூன்றாம் தரம் என அனைவரும் உள்ளனர் என நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். யாராவது பெரிய மனிதர் இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக பெரிய மனிதர்களுக்கு உபசரிப்பை அனைவருமே செய்கின்றனர். இது சட்டமாகும். தந்தை அல்லது ஆசிரியர் வகுப்பில் குழந்தைகளின் மகிமையை செய்கின்றனர். இதுவும் அனைத்திலும் பெரிய மதிப்பளிப்பாகும். அவங்களுடைய மகிமையை செய்யறதே, நல்ல குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய மதிப்பளிப்பாகும். பெயரை வெளிப்படுத்தும் குழந்தைகளின் மகிமை அல்லது மதிப்பளிக்கப்படுகிறது. அந்த டீச்சருடைய பெயரை, அந்த ஆசிரியர் தந்தையினுடைய பெயரை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு மதிப்புங்கிறது கொடுக்கப்படுது. இவர் இன்னார் செல்வந்தர், தார்மீக சிந்தனை உடையவர், இவர் மிகவும் நல்லவர். இது கூட மகிமை அல்லது உபசரிப்பு அல்லவா? ஒருத்தர் வராங்க அப்படின்னா இவங்க நல்ல ஒரு தார்மீக சிந்தனை உடையவங்களா இருக்கிறாங்க, இவங்க நல்ல நாலு பேருக்கு தான தர்மம் பண்றாங்க, நல்ல ஒரு சிந்தனை உடையவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இது அவங்களுக்கு நம்ம மதிப்பளிப்பதாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதுல எல்லாத்தையும் விட உயர்ந்தவர் யாரு? சிவபாபா தான். சரிதான், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்று சொல்லவும் செய்கின்றனர். ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லுங்கள் என கேட்டீர்கள் என்றால் அவர் எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லிவிடுகிறார்கள். அவ்வளவுதான், ஒரேடியாக கீழே இறக்கி விடுகிறார்கள். அனைவரையும் விட உயர்ந்தவரையிலும் உயர்ந்தவர் பகவான். அவர் மூலவதனவாசி என நீங்கள் இப்பொழுது புரிய வைக்க முடியும். சூக்ஷ்ம வதனத்தில் தேவதைகள் இருக்கின்றனர், இங்கே வசிப்பவர்கள் மனிதர்கள். ஆக உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான். அவர் நிராகாரமாக உள்ளார். நாம் வைரத்திற்கு சமமாக இருந்தோம், பிறகு சோழி போல் ஆகிவிட்டோம் என்று குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பிறகு பகவானை தன்னை விட மிகவும் கீழாக அவமரியாதை செய்து விட்டனர். எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, கல்லுல இருக்கிறாரு, முள்ளுல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்மளை விட நம்ம என்ன பண்ணிட்டோம்? கீழான இடத்துல அவரை கொண்டு போயிட்டோம். புரிந்து கொள்வதே இல்லை. பாரதவாசிகளாகிய உங்களுக்கு தான் அறிமுகம் கிடைக்கிறது, பிறகு பரிச்சயம் அறிமுகம் குறைந்து விடுகிறது. இப்பொழுது நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்தபடி இருக்கிறீர்கள். அநேகருக்கு தந்தையின் அறிமுகம் கிடைக்கும். உங்களுடைய முக்கியமான பாடமே திருமூர்த்தி, சிருஷ்டி சக்கரம், மரம். இவற்றில் எவ்வளவு பிரகாசம் உள்ளது! இந்த லட்சுமி நாராயணர் சத்தியுகத்தில் எஜமானர்களாக இருந்தனர். நல்லது, சத்தியுகத்திற்கு முன்பு என்ன இருந்தது? இதனையும் இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது கலியுகத்தின் முடிவு, மேலும் பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யமாகவும் இருக்கிறது. இப்போது ராஜ்யம் இல்லவே இல்லை. ஒரு ராஜா இருந்து ஆட்சி செய்யறாங்க அந்த மாதிரி இப்ப எதுவுமே கிடையாது. இப்ப மக்கள் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. எவ்வளவு வித்தியாசம் உள்ளது! சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் ராஜாக்கள் இருந்தனர் மற்றும் இப்பொழுது கலியுகத்திலும் கூட ராஜாக்கள் இருக்கின்றனர். அவர்கள் தூய்மையாக இல்லாதிருக்கலாம், ஆனால் ஏதாவது பணம் கொடுத்தாவது பட்டத்தை பெற்றுக் கொள்கின்றனர். பணம் கொடுத்து என்ன பண்றாங்க? அந்த பதவியை வாங்கிக்கிறாங்க. மகாராஜா யாரும் இல்லை, பட்டத்தை வாங்கிக் கொள்கின்றனர். அந்த பட்டத்தை பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க, அந்த பட்டம் இல்லைனாலும் கூட. பட்டியாலாவின் மகாராஜா, ஜோத்பூர், பிகானேர் மகாராஜா பெயர் எடுத்துக் கொள்கின்றனர் அல்லவா? இந்த பெயர் அழிவற்றதாக நடந்து வருகிறது. முதலில் தூய்மையான மகாராஜாக்கள் இருந்தனர், இப்பொழுது தூய்மை அற்றவர்களாக உள்ளனர். ராஜா, மகாராஜா என்பது போன்ற பெயர்கள்
முறைப்படி வருகின்றன. இந்த லட்சுமி நாராயணர் குறித்து சொல்கின்றனர். இவர்கள் சத்தியுகத்தின் எஜமானர்களாக இருந்தனர். யார் ராஜ்யத்தை பெற்றது, ராஜ்யத்தின் ஸ்தாபனை எப்படி ஏற்படுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். நான் உங்களை 21 பிறவிகளுக்காக இப்போதுதான் படிப்பிக்கிறேன். அவர்கள் படித்து இந்த பிறவிலேயே வக்கீல் முதலியானவர்கள் ஆகின்றனர். நீங்கள் இப்போதுதான் படித்து எதிர்காலத்தில் மகாராஜா மகாராணி ஆகின்றீர்கள். நாடகத்தின் திட்டப்படி புதிய உலகத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது பழைய உலகமாக உள்ளது. எவ்வளவுதான் நல்ல நல்ல பெரிய மனிதர்கள் இருக்கலாம், ஆனால் வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகளை கட்டக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை. இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய மனிதர்களா இருக்கலாம், இந்த உலகத்துல அவர்தான் ஃபர்ஸ்ட் நம்பர் பணக்காரரா கூட இருக்கலாம், ஆனா வைரங்கள் வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட ஒரு மாளிகையை அவங்களால உருவாக்கவே முடியாது. அந்த சக்தி அவங்க கிட்ட இல்லைங்கிறார். சத்தியுகத்தில் இந்த வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் அனைத்தும் கட்டுகின்றன. சத்தியுகத்துலதான் இதை கட்ட முடியும். அந்த பவர் தேவதைகளுக்கு தான் இருக்கு. கட்டுவதற்கு நேரமே எடுப்பதில்லை. இதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னா அங்க ரொம்ப காலம் ஆகும் அப்படிலாம் கிடையாது. சீக்கிரமா சட்டுன்னு உருவாயிடுங்கிறாரு. இங்கும் கூட நிலநடுக்கம் முதலியானவைகள் ஏற்படும் பொழுது அதிக அளவில் தொழிலாளர்களை ஈடுபடுத்துகின்றனர். 1-2 வருடங்களில் முழு நகரத்தையும் உருவாக்கி விடுகின்றனர். புதுடெல்லியை உருவாக்குவதில் 8-10 வருடங்கள் பிடித்தன. ஆனால் இங்குள்ள மற்றும் அங்குள்ள தொழிலாளர்களுக்கிடையே வித்தியாசம் உண்டல்லவா? இன்றைய நாட்களில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கியபடி இருக்கின்றனர். எங்கேயாவது ஒரு பூகம்பம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடமே நாஸ்தி ஆயிடுது. திரும்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியலை வச்சு என்ன பண்ணிடுறாங்க, சீக்கிரமா 1 மாசம் 2 மாசத்துல அங்க நிறைய பெரிய பெரிய பில்டிங்கை கட்டிடுறாங்க. பாபா சொல்றாரு அது எல்லாமே சயின்ஸ் தான். இந்த சயின்ஸ் தான் அங்க சத்தியுகத்துக்கு பயன்படுங்கிறாரு. வீடு கட்டுவதில் அறிவியலின் திறமையும் உள்ளது. அனைத்தும் தயாராக கிடைத்து விடுகின்றன. சீக்கிரத்துல அங்க சத்தியுகத்துல மாட மாளிகைகள், அதுவும் வைரங்கள் பதிக்கப்பட்ட மாளிகைகள் சட்டுன்னு கட்டப்படுங்கிறாரு. உடனடியாக பிளாட் தயார், மிகவும் வேகமாக உருவாக்குகின்றனர் எனும் பொழுது இவை அனைத்தும் இங்கே அந்த மாதிரி எல்லாம் பிளாட் உடனே ரெடியா இருக்கு, சீக்கிரமா வீடை கட்டிடுறாங்க. அவ்வளவு சீக்கிரமா இங்கேயே செய்யும் பொழுது அங்க இதெல்லாம் செய்ய முடியாதா என்னங்கிறார் பாபா. இந்த கலையதான் அங்க என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. இவை அனைத்தும் திறமைகள் உடன் வரக்கூடியவை ஆகும். சமஸ்காரங்கள் இருக்கின்றன அல்லவா? இந்த அறிவியலின் சமஸ்காரங்கள் கூட அங்கே செயல்படும். ஆக இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்தபடி இருக்கிறார். தூய்மை அடைய வேண்டும் என்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையும் கூட காலை வணக்கம், குட் மார்னிங் கூறி பிறகு அறிவுரைகள் கொடுக்கிறார். குழந்தைகளே, தந்தையை நினைவில் அமர்ந்திருக்கிறீர்களா? நடந்து சுற்றியபடி தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் பல பிறவிகளின் சுமை தலை மீது இருக்கிறது. ஏணியில் இறங்கி 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். இப்பொழுது பிறகு ஒரே பிறவியில் ஏறும் கலை ஏற்படுகிறது. எந்த அளவு தந்தையை நினைவு செய்தபடி இருப்பீர்களோ அந்த அளவு குஷியும் இருக்கும், சக்தியும் கிடைக்கும். பல குழந்தைகள் இருக்கின்றனர். அவர்கள் முன் வரிசையில் வைக்கப்படுகின்றனர். ஆனால் நினைவில் அறவே இருப்பதில்லை. ஞானத்தில் கூர்மை மிக்கவர்களாக இருக்கலாம், ஆனால் நினைவில் யாத்திரையில் இருப்பதில்லை. தந்தை குழந்தைகளின் மகிமையை பாடுகிறார். இவரும், அதாவது பிரம்மாவும் கூட முதல் நம்பரில் இருக்கிறார் எனும் பொழுது முயற்சியும் கூட கண்டிப்பாக செய்தபடி இருப்பார் அல்லவா? சிவபாபா புரிய வைக்கிறார் என்று நீங்கள் எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே சிவபாபா தான் சொல்றாரு. அப்பொழுது புத்தியின் தொடர்பு அங்கே ஈடுபட்டிருக்கும். இவர் பிரம்மா கூட கற்று கொண்டிருப்பார் அல்லவா? என்றாலும் கூட பாபாவை நினைவு செய்யுங்கள் என்றுதான் இவரும் சொல்கிறார். யாருக்கு புரிய வைக்க வேண்டும் என்றாலும் படங்கள் உள்ளன. பகவான் என நிராகாரர் தான், உடல் அற்றவருக்கு தான் பகவான் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் சரீரத்தை தாரணை செய்கிறார். அந்த உடலற்ற இறைவன் வந்துதான் ஒரு உடல்ல இப்ப வரார். ஒரு பகவானின் குழந்தைகள் அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள். இப்பொழுது இந்த சரீரத்தில் வீற்றிருக்கிறார்கள். எல்லா ஆத்மாக்களும் தனியா ஆத்மாவா இருக்கும் பொழுது எல்லாருமே யாரு? ஒரு அப்பாவுடைய குழந்தைங்க, சகோதரர்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய உடல்ல இருக்காங்க. அனைவருமே அக்கால மூர்த்திகள் ஆவார்கள். எல்லா ஆத்மாவுமே அழிவற்றதுதான்.
இது அக்கால மூர்த்தியின் சிம்மாசனமாகும். இந்த உடல் அப்படிங்கிறது அழிவில்லாத மூர்த்தி ஆத்மா இருக்கிறதுக்கான சிம்மாசனம். அக்கால சிம்மாசனம் அழிவற்ற என குறிப்பாக வேறு எதுவுமே இல்லை. உலகத்துல அக்கால் தக்துன்னு சொல்றாங்க, அழிவில்லாத சிம்மாசனம் அப்படின்னு. அதாவது அழிவில்லாத ஆத்மா அமரக்கூடிய சிம்மாசனம். அந்த சிம்மாசனம் அழியாதது கிடையாது, சிம்மாசனத்துக்கு அழிவு இருக்கு. இந்த சிம்மாசனம் சரீரம் அக்கால மூர்த்தி உடையது, அழிவில்லாத மூர்த்தி உடையதுதான் இந்த உடல்ங்கிற சிம்மாசனம். புருவ மத்தியில் ஆத்மா வீற்று இருக்கிறது. இது அக்கால சிம்மாசனம் என சொல்லப்படுகிறது. ஆத்மா எந்த உடலுக்கு போனாலும் இரு புருவங்களுக்கு மத்தியில தானே அமருது. அதனால அது அழிவில்லாத சிம்மாசனம் அப்படின்னு சொல்றாங்க. அக்கால சிம்மாசனம் அக்கால மூர்த்தி உடையது. ஆத்மாக்கள் அனைவரும் அழிவற்றவர்கள் ஆவார்கள். எவ்வளவு சூக்ஷ்மமாக இருக்கின்றன. தந்தை நிராகாரராக இருக்கிறார். அவருக்கு சூக்ஷ்ம உடலும் கிடையாது, ஸ்தூலமான உடலும் இல்லை. அவரு தனது சிம்மாசனத்தை எங்கிருந்து கொண்டு வருவார்? இந்த சிம்மாசனம் பிரம்மாவின் உடல் என்னுடையதும் கூட என தந்தை சொல்கிறார். பிரம்மா பாபாவுடைய உடல் என்னுடையதும் அப்படின்னு சிவபாபா சொல்றாரு. நான் இந்த சிம்மாசனத்தை கடனாக பெறுகிறேன். பிரம்மாவின் சாதாரண வயோதிக சரீரத்தில் அக்கால சிம்மாசனத்தில் அமருகிறேன். அவருடைய இரு புருவங்களுக்கு மத்தியில நானும் அமருறேன். ஆத்மாக்கள் அனைவரின் சிம்மாசனமும் இது என இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இரண்டு புருவ மத்திங்கிறது எல்லா ஆத்மாக்களுக்கும் அதுதான் சிம்மாசனம். மனிதர்களின் விஷயம்தான் பேசப்படுகிறது. இங்க பாபா எந்த ஞானத்தை சொல்றாரு, யாரை பற்றி சொல்றாரு? மனிதர்களை பத்தி தான் இங்க சொல்றாரு. விலங்குகளின் விஷயம் அல்ல. மனிதர்கள் விலங்குகளை விடவும் மிகவும் மோசமாகி விட்டனர். முதலில் அவர்கள் தேரட்டுமே. யாராவது விலங்குகள் குறித்து கேட்டால் முதலில் தன்னை முன்னேற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறுங்கள். சத்தியுகத்தில் விலங்குகள் கூட மிகவும் நன்றாக முதல் தரமானவையாக இருக்கும். குப்பை போன்ற எதுவுமே அங்கே இருக்காது. அரசர்களின் மாளிகையில் புறாக்கள் முதலியானவைகளின் அசுத்தம் இருந்தால் தண்டனை கொடுத்து விடுவார்கள். கொஞ்சமும் குப்பை இருக்காது. அங்கே மிகவும் கவனம் இருக்கும். ஒரு ராஜ மாளிகை இருக்கு அப்படின்னா அங்க புறாலாம் உள்ள வர்றதுக்கு அலோ கிடையாது. அவங்க எல்லாம் உள்ள வராம இருக்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்கு காவலர்களை கூட வச்சிருப்பாங்க. பாதுகாவலுடன் இருப்பார்கள். ஒருபோதும் விலங்குகள் முதலியானவை எதுவுமே உள்ளே நுழைய முடியாது. சத்தியுகத்துல எல்லாம் அப்படி இருக்காது. புறாக்கள் பறவைகள் எதுவுமே உள்ள தானாவே வராது. அதுவே நாகரிகமாக இருக்கும். மிகவும் சுத்தமாக இருக்கும். இந்த அரண்மனை எல்லாம் அவ்வளவு சுத்தமா வச்சிருப்பாங்க. லக்ஷ்மி நாராயணரின் கோவிலில் கூட எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது. சங்கர் பார்வதி கோவிலில் புறாக்களை கூட காட்டுகின்றனர். ஆகவே அவை கோவிலை கூட அசுத்தம் செய்யக்கூடும். சாஸ்திரங்களில் நிறைய கட்டுக்கதைகளை எழுதிவிட்டனர். சங்கர் பார்வதிக்கு கதை சொன்னாரு அப்படியெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் கிடையாது. சிவபாபா நமக்கு இப்போ அமர கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுதான் உண்மையான பொருள். இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அவர்களிலும் கூட சிலர் தான் தாரணை செய்யத்தக்கவர்கள். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. ஆனா கூட எல்லாருமே வரிசை கிரமமாதான் இருக்காங்கிறாரு. மற்றவர்கள் கொஞ்சமும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்போடு புரிய வைக்கிறார். குழந்தைகளே, மிக மிக இனிமையானவர்களாக ஆகுங்கள். வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்கள் வெளிப்பட்டபடி இருக்க வேண்டும். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இனிமையாக இருக்கணும். ரத்தினங்கள் மாதிரி இருக்கணும். மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படுற மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் ஞான யோகத்தில் நிறைந்தவர்கள். உங்களின் வாயில் இருந்து கற்கள் வெளிவரக்கூடாது. மற்றவங்களுடைய மனதை காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் வெளிவரக்கூடாது. ஆத்மாவுக்கு தான் மகிமை ஏற்படுகிறது. ஆத்மா சொல்கிறது, நான் பிரதம மந்திரி, நான் இன்னார், என்னுடைய சரீரத்தின் பெயர் இன்னது. நல்லது. ஆத்மாக்கள் யாருடைய குழந்தைகள்? ஒரு பரமாத்மாவுடைய குழந்தைகள். எனவே கண்டிப்பாக அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கும். அவர் பிறகு எங்கும் நிறைந்தவராக எப்படி இருக்க முடியும்? அவருதான் ஆத்மாவனுடைய அப்பா. அப்படிங்கும் போது எல்லா ஆத்மாக்களுக்கும் அவருதான் ஆஸ்தி கொடுப்பாரு. அப்ப அப்படிப்பட்டவர் எல்லா இடத்துலயும் எப்படி இருக்க முடியும்? சர்வ வியாபி அவரு இல்ல. நாம் கூட முன்னர் எதுவும் அறியாதவர்களாக தான் இருந்தோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இதுக்கு முன்னாடி நாமளும் அப்படிதான் சொல்லிட்டு வந்தோம். எல்லா இடத்துலயும் தூண்ல இருக்காரு, துரும்புல இருக்கிறாரு அப்படின்னு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையாங்கிறார் பாபா. இப்போது எவ்வளவு புத்தி திறந்திருக்கிறது. நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் இவையெல்லாம் பொய்யான சித்திரங்கள் என புரிந்து கொள்வீர்கள். இது எல்லாமே நம்ம தான் ஒரு காலத்துல இப்படி இருந்தோம். இப்போ உருவாக்கி இருக்கிறது எல்லாமே
தெரியாம உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. 10 புஜங்களை உடையவர், யானையின் தும்பிக்கை உடையவர், எப்படி ஏதாவது சித்திரம் இருக்க முடியுமா? 10 கை உடையவங்க, யானை தும்பிக்கை விநாயகருக்கு காமிச்சிருக்காங்க இல்லையா? இப்படி எல்லாம் ஒரு மனித ஆத்மா இருக்க முடியுமா? மனிதர்களே அப்படி இருக்க முடியாது. அப்ப தேவதைகள் எப்படி இருக்க முடியுங்கிறார் பாபா. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொருட்கள். இது எல்லாமே பக்தியில ஒரு எடுத்துக்காட்டுக்காக உருவாக்கி இருக்கிறாங்க. உண்மையில் பக்தி ஒரு சிவபாபாவுடையதாக இருக்க வேண்டும். பக்தின்னு செஞ்சா அப்படின்னா ஒரு சிவபாபாவுக்கு தான் இருக்கணும். அவர்தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல். இந்த லட்சுமி நாராயணரும் கூட 84 பிறவிகள் எடுக்கின்றனர் என்பது புத்தியில் உள்ளது. பிறகு உயர்ந்தவரையிலும் உயர்ந்தவர் தந்தை தான் வந்து அனைவருக்கும் சத்கதி வழங்குகிறார். அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. இந்த ஞானத்தின் விஷயங்கள் உங்களுக்குள்ளும் கூட வரிசை கிரமமாக தாரணை செய்ய முடிகிறது. தாரணை செய்ய முடியாவிட்டால் வேறு என்ன பயன்? தாரணை ஆகலைன்னா ஒரு பயனுமே இல்லைங்கிறார் பாபா. பலர் குருடர்களுக்கு கைத்தடி ஆவதற்கு பதிலாக குருடர்களாக ஆகிவிடுகின்றனர். பால் கறக்காத பசுமாடு இருந்தது என்றால் தனியான ஒரு இடத்தில் வைத்து விடுகின்றனர். இவர்களும் கூட ஞானத்தில் பால் கொடுக்க முடிவதில்லைங்கிறார் பாபா. கொஞ்சம் கூட முயற்சி செய்யாதவர்களும் பலர் உள்ளனர். நாம் பிறருக்கு சற்றேனும் நன்மை செய்யலாமே என புரிந்து கொள்வதே இல்லை. கொஞ்சமாவது மத்தவங்களுக்கு நம்ம நன்மை செய்யலாமே, ஞானத்தை கொடுக்கலாமே அப்படின்னு புரிஞ்சுக்கிறதே இல்லைங்கிறார். தனது அதிர்ஷ்டம் குறித்த சிந்தனையே இருப்பதில்லை. போதும், எது கிடைத்ததோ அதுவரை நல்லது. ஆக தந்தை சொல்கிறார், இவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை. தனக்கு சத்கதி ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்யதான் வேண்டும். முயற்சி செஞ்சாதான் சத்கதியை ஏற்படுத்திக்க முடியும். இது கிடைச்சதே போதும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. ஆத்ம அபிமானி ஆகி அமர வேண்டும். தந்தை எவ்வளவு உயர்ந்தவரையிலும் உயர்ந்தவர் மற்றும் அவர் வருவதும் பாருங்கள், பத்தீத்த உலகத்தில் பத்தீத்த சரீரத்தில். அவரை அழைப்பதும் பத்தீத்த உலகத்தில் தான். பாபா வாங்க அப்படின்னு எங்க கூப்பிடுறோம் நாம? இந்த கலியுகத்துலதான். ராவணன் முற்றிலும் கீழானவராக ஆக்கிவிடும் பொழுது தந்தை வைந்து உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். முயற்சி செய்பவர்கள் ராஜா ராணி ஆகின்றனர். முயற்சி செய்யாதவர்கள் ஏழைகளாகி விடுகின்றனர். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சி செய்ய முடியாது. சிலர் மிக நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்கின்றனர். ஒவ்வொருவரும் தான் என்ன சேவை செய்கிறோம் என்று தன்னை பார்க்க முடியும். தன்னைத்தானே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எப்படி முயற்சி செய்யறோம், எப்படி சேவா பண்றோம் அப்படின்னு சொல்லி. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியில் இருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, ஞான யோகத்தில் சிறந்தவராகி எப்பொழுதும் ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும். மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். ஒருபோதும் கற்களை, அதாவது கடுமையான வார்த்தைகள் வெளிப்படுத்த கூடாது. இரண்டாவது, ஞானம் மற்றும் யோகத்தில் கூர்மை மிக்கவராகி தனது மற்றும் பிறருடைய நன்மையை செய்ய வேண்டும். தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். குருடருக்கு ஊன்றுகோலாக வேண்டும். வரதானம். 3 நினைவு சொரூபத்தினுடைய திலகத்தை தாரணை செய்யக்கூடிய சம்பூர்ண வெற்றியாளர் ஆகுக. 3 நினைவு சொரூபத்தினுடைய திலகத்தை தாரணை செய்யக்கூடிய சம்பூர்ண வெற்றியாளர் ஆகுக. விளக்கம். சுயத்தின் நினைவு, தந்தையின் நினைவு மற்றும் டிராமா ஞானத்தின் நினைவு, இதுவே 3 நினைவுகளாகும். இதில் முழு ஞானத்திற்கான விஸ்தாரம் நிறைந்திருக்கிறது. ஞானத்துடைய மரத்திற்கான இந்த 3 நினைவுகள், எப்படி மரத்திற்கு முதலில் விதை என்பது இருக்கிறது, அந்த விதை மூலமாக 2 இலை வெளிப்படுகிறது. பிறகு விருட்சத்திற்கான விஸ்தாரம் ஏற்படுகிறது. ஆனால் முக்கியமானது விதை, தந்தையின் நினைவு. பிறகு 2 இலை, அதாவது ஆத்மா மற்றும் டிராமாவின் முழு ஞானம். இந்த 3 நினைவுகளை தாரணை செய்யக்கூடியவர்களே சிமிர்த்தி பவ மற்றும் சம்பூர்ண விஜய் பவ என்ற வரதானியாக ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன். பிராப்திகளை சதா எதிரிலேயே வையுங்கள். அப்பொழுது பலவீனங்கள் சகஜமாக முடிவுற்றுவிடும். பிராப்திகள்
பாபா குழந்தை ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத உங்களுடைய கண் முன்னாடியே வைங்க, நினைவிலேயே வைங்க. அப்பொழுது பலவீனங்கள் சகஜமாக முடிவுக்கு வந்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.